சுப்புனி சப்புனி மங்குனி. நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ். ஒரு தடவையாவது எங்களை பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். ஸோ வணக்கம் கைஸ். நம்ம வந்து கடைசியா வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங் அப்போ உள்ள பிராக்கெட்டை பார்த்துருந்துருவோம். இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்தாச்சு. பார்க்காதவங்க யூடியூப் போய் பார்த்துக்கணும். யூடியூப் பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கு. குவார்டர் ஃபைனல்ஸுக்கு வந்திருக்க டீமை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதில் உள்ள ப்ரிடிக்ஷன்ஸ், குவார்டர் ஃபைனல்லேருந்து செமிக்கு யார் போவா, செமியிலேருந்து ஃபைனலுக்கு யார் போவா, ஓ ஃபைனல்லேருந்து யார் இப்ப கப்பை யார் நான் அடிப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம போன தடவை எடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? அப்படி செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நமக்கு. செக் பண்ணுவோம் bro, நம்ம அதான் வந்து பண்ணா ஷார்ட் இருக்கும். அண்ட் ஸ்வீட்டா இந்த காலை நம்ம முடிய போறோம். சோ ஸ்ட்ரைட்டா குவார்டர் ஆமா ஃபைனல், ஆமா, செமி ஃபைனல், ஃபைனல், தேர்ட் பிளேஸ் ஃபைனல் அவ்வளவுதான். நீட்டா முடிச்சிருக்கு. ஓபன் பண்ணுங்க உங்களோட இதை. ஏன்னா யாருமே வந்து இந்த ப்ரெடிக்ஷன் தான் வரும்னு நினைச்சிருக்கவே மாட்டானுங்க. ஆ, யாராவது ஒருத்தர் வந்து காங்கோ கூட வந்து அண்ணன் டிராப் பண்ணுவேன்னு நினைச்சாங்களா? இல்ல, யாருமே நினைச்சது இல்ல. அண்ணன் வந்து வெளியில போவாருன்னு கூட சில பேர் நினைச்சிருக்க மாட்டானுங்க. எல்லாம் வெளியில போயிருச்சு. அண்ணனும் ரெண்டு அண்ணன்களும் சண்டை போடுவாங்கன்னு வேற கொஞ்சம் பேர் நினைச்சாங்க. நடக்கல. எதுவுமே நடக்கலையே. எதுவுமே நடக்கல. எதிர்பார்த்தோம் பிரேசில் இல்ல. ஆனா நான் அந்த ப்ரெடிக்ஷன்ல சொன்னேன், பிரேசில் வந்து கொஞ்சம் அடி வாங்கும்னு சொல்லி. ஆமா, நண்பர் தான் முடியாது கிடையாது அப்படின்னாரு. அதே ப்ரெடிக்ஷன்ல சார் ஜப்பானும் செமி ஃபைனல் வரும்னாரு. ஜப்பான் நக்கிட்டு போயிருச்சு. பரவாயில்ல ப்ரோ, இட்ஸ் ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. என்ன ஃபோன் பேசிட்டு இருக்கான்? அப்பாட்ட ஃபோன் பண்ணி, தம்பி பாட்காஸ்டுக்குள்ள வந்துட்டா சத்தமே வரக்கூடாது, ஓ வாய் சத்தம் மட்டும்தான் வரணும். இங்க போன்லாம் சைலண்ட்ல இருக்கணும். இல்லைன்னா மியூட் போட்டுட்டு கூட பேசி இருந்திருக்கலாம். மைக் ஆஃப் பண்றதுக்கு பதிலா ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டேன், மியூட் போட்டுட்டேன். மைக் மியூட் போடுறதுக்கு பதிலா ஸ்பீக்கரை மியூட் போட்டுட்டேன். சரி, சரி, ஸ்ட்ரீம் போட்டியா? ஓகே, வாட்ச் ஸ்ட்ரீம். இப்போ வந்து பிஃபோர் வி ஸ்டார்ட், ஓகேவா, நம்ம வந்து சொல்லியே ஆகணும் யாரு யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. அதை வந்து முதல்ல சொல்லிடணும். இல்லைன்னா நீ வந்து முட்டு கொடுக்குறேன்னுவானுங்க. போனதுலயே நம்ம சொன்னோம், உனக்கும் எனக்கும் நம்மளுக்கு தெரியும், நான் வந்து ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்றேன், நீ வந்து அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்றேன்னு. ஆமா, ஐயா சாமி, அர்ஜென்டினாவுக்கும் சப்போர்ட் பண்றேன், ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்றேன். ஒண்ணுதான். ஒருத்தனுக்கு தான் முட்டு கொடுக்கணும். எங்களுக்கு சொல்ல தெரியாதா ரெண்டு டீம்னு? பிரான்ஸ் சொல்ல தெரியாதா எங்களுக்கு? ஃபைனல்ல நான் எல்லாத்துலயும் 4 டீம் சொல்லுவேன், ஒரு டீம் நீ சொல்லணும், இந்த டீம் தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். யார சொல்லுவேன்? அர்ஜென்டினா வின் ஆகும். அர்ஜென்டினா அர்ஜென்டினா வந்து நிறைய பேர் இப்ப சொல்றாங்களே ப்ரோ, அவங்க வந்து ரிக்டுன்னு சொல்லிட்டு ஈஜிப்ட் மேட்சுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? சொல்றதுல வந்து 10% தான் ஈஜிப்ட் ஃபேன்ஸ், 90% ரொனால்டோ ஃபேன்ஸ். அந்த பாரோ முகமூடி எடுத்து போட்டுக்கிட்டு ஈஜிப்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரிக்டுன்னு. ஃபீஃபா கேம்ல வந்து ஒருத்தன் வருவான் தெரியுமா, ஒரே ஒருத்த மூஞ்சி எல்லா ஷர்ட் எல்லா டீம் வருவாங்க. அதேதான், அதுதான் வந்து அண்ணனோட ஃபேன்ஸ். அண்ணன் ஃபேன்ஸ் வந்து மெஸ்ஸி யாருக்கு அகைன்ஸ்ட் ஆடுறானோ அந்த டீம் ஷர்ட் தூக்கி போட்டுக்குவானுங்க. போட்டுட்டு ஸ்பீடு மாதிரி தான், வேற யாரும் இல்ல, எல்லாம் ஸ்பீடு தான். மெஸ்ஸிக்கு அகைன்ஸ்ட் ஆனதெல்லாம் போட்டுருவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம உடனே. ஓகே குவார்டர் ஃபைனல் ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் ஆர் மொராக்கோ. நான் வந்து மொராக்கோவோட நிறைய மேட்ச் பார்த்தேன். சரி, ஓகே. பிரான்ஸுக்கு வந்து டஃப்பா போகும்னு எனக்கு தோணுது. மேபி மொராக்கோ வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அப்படிதான் தோணுது. மொராக்கோ வந்து சரி, அப்ப நீ கிளியரா தான் சொல்ற மொராக்கோ தான் வின் பண்ணும், நீ கிளியரா சொல்ற? இல்ல, எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்குங்கறேன். ஒன் பிரெடிக்ஷன் தான், மொராக்கோ வின் பண்ணு சொல்றேல. இல்ல நீ வந்து சிஸ்டமேட்டிக்கா போகணும், பிரான்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா என்னோட கணிப்பு என்னன்னா மொராக்கோ வரும். ஏன்னா மொராக்கோ இப்போ வரைக்கும் விளையாடுற ஃபுட்பால் வந்து நீட்டா விளையாடுது, டீமா விளையாடுறானுங்க. பிரான்ஸ் அப்படி விளையாடலையோன்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டா தோணுது. பிரான்ஸ் அப்படி விளையாடலையா? யோசிச்சுக்கோ, பிரான்ஸ் அப்படி விளையாடலையா? நல்லா விளையாடுறானுங்க, ஆனா மொராக்கோ அளவுக்கு ஒரு டீமா ஒரு இதுல விளையாடலன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஈஸி வின்னா இருக்காது, வின் பண்ணிரும், ஆனா ஈஸி வின்னா இருக்காதுன்னு தோணுது.
சரி ஓகே, ஃப்ரான்ஸுக்கு. தென் வில் கோ வித் அதுதான் பிரான்ஸ். ஈஸி வின்னா ஓகே, இருக்காது தான் எனக்கும் தோணுது. ஆனா பிரான்ஸ் தான் ஜெயிக்கும். ஸ்பெயின் வர்சஸ் பெல்ஜியம். ஸ்பெயின் ஈஸி வின். மேபி எனக்கு தெரியல. ஈஸி வினா இருக்கணும்னு தோணுது, ஆனா டஃப்பா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா பெல்ஜியமோட கடைசி மேட்ச் பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ நல்லா ஓட பிரஸ் விட்டானுங்க. பண்றானுங்க. ரொம்ப பிரஸ் பண்றானுங்க. அந்த ஆமா. லிவர்பூலோட க்ளோப் இருக்கும்போது அந்த ஒரு பிரஸ் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி பிரஸ். பிரில்லியன்ட் புஷிங். பயங்கரமா Brilliant பிரஸ் press. பண்ணி விளையாடுறாங்க. நல்லா இருக்கு. ஸ்பெயினும் அதே மாதிரி போர்ச்சுகல்ங்கிற ஆனா ஒரு ஓரளவுக்கு கம்மியா இருக்கிற டீம் கூட வந்து மொக்கையா தான் விளையாண்டானுங்க. அட்டாக் பெருசா இருந்த மாதிரியே இல்ல. ஏதோ அந்த ஒரு கோலுமே சப்ல உள்ள வந்தனால அவன் அடிச்சான். இறக்குன பெஸ்ட் பிளேயிங் 11 வந்து அட்டாக்கிங்காவே இல்ல. ம். அதனால யுஎஸ்ஏ வெரி கூட வந்து டவுட்ஃபுல். விளையாண்டானுங்கல்ல பெல்ஜியம். யுஎஸ்ஏ வர்சஸ் பெல்ஜியம்ல பெல்ஜியமோட பிரஸ்ஸையும் தாண்டி அவனுங்க பெஞ்ச் டிப்ராயினா விளையாட வைக்கல, டோக்குவை விளையாட வைக்கல, லுக்காக்குவை விளையாட வைக்கல. லைக் லுக்காக்கு வந்து நான் லுக்காக்குவோட வில்லனாவே நான் இருப்பேன் சில சமயம். என்ன இப்படி ஃபர்ஸ்ட் டச் பண்றான், கோல் அடிக்க தெரில அப்படின்லாம். ஆனா லுக்காக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பிரஸ் பண்ணா கோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸையும் கிரியேட் பண்ணான். ஸோ திஸ் வில் பி ஸ்கேரி, ஸ்பெயின் வர்சஸ் பெல்ஜியம். எனக்கு ஈவன் தெரிஞ்ச தோ ஐ மேட்ச் சப்போர்ட் ஸ்பெயின், பெல்ஜியம் வந்து கொஞ்சம் வின் மேட்ச் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. வில் கோ டு 0-0. எல்லாரும் யூஎஸ்ஏக்கு முந்தின மேட்ச் அவங்க டிரா தானே பண்ணாங்க. ஈரான் கூட ஒரு மேட்ச் டிரா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெல்ஜியம். பெல்ஜியம் குரூப் வந்து ஸ்டேஜ்ல நீ கொஞ்சம் கம்மியா தான் செனகல் விளையாண்டாங்க. கூடலாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, செனகல் கூடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணானுங்க பெல்ஜியம். நல்லாலாம் விளையாடல, நல்லாவே விளையாடல இவனுங்க. அவனுங்க வந்து கடைசி 10 நிமிஷத்துலாம் நல்லா விளையாண்டானுங்க. அது வரைக்கும் சொதப்பிட்டு தான் இருந்தானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. டிப்ராயின் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்றான், டோக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு லைக் நீட்டா அட்டாக்கிங்கா விளையாண்டானுங்க. யூஎஸ்ஏ கூட வின் பண்ணானுங்க. ஸோ ஸ்பெயின் உட் பி டஃப். லைக் ஸ்பெயின் உள்ள வரணும்னு சொல்லிட்டு தான் எனக்கும் ஆசை, வரும் தான் எனக்கும் தோணுது. ஆனா ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா டைமுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. எனக்கு வந்து Easy மேட்ச் win-ஆ இருக்காது. 0-0, மேட்ச் 0-0, எக்ஸ்ட்ரா டைம் ஆர் பெனால்டி. அதுல வந்து பெனால்டில நம்ம சொல்லவே முடியாது. மேபி இல்ல ஸ்பெயின். எனக்கு ஸ்பெயின் ஆஸ் வந்து லிட்டில் எட்ஜ் அவ்வளவுதான். இல்ல With நான் வந்து its, எப்படி சொல்லுவேன்னா எக்ஸ்ட்ரா டைம்க்கே போகாதுன்னு சொல்றேன் இந்த மேட்ச். என் ப்ரெடிக்ஷன் வந்து இதுதான், எக்ஸ்ட்ரா டைம்க்கே போகாது. 90 மினிட்ஸ்லயும் வந்து ரெண்டு டீமுமே அட்டாக் பண்ணுவானுங்க இந்த இதுல. ஒரு கோல் அடிக்கணும், ஒரு கோல் அடிச்சுட்டு பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டு டீமும் நினைக்கும். சரி பாப்போம். We'll see. நார்வே வர்சஸ் இங்கிலாந்து. இந்த வைக்கிங் பேட்டில். இது நம்ம Viking ப்ரெடிக்ட் battle. பண்ணதான் ஆக்சுவலா இல்லல்ல. இது இதுல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுதான். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாதான் நார்வே இங்கிலாந்து. நார்வே பிரேசில் தோக்குன்னு இங்கிலாந்து predict வந்து பண்ணீங்களா? ஆமா நார்வே இங்கிலாந்து வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். எதுல வரும்னு நாங்க கரெக்டா ஞாபகம் இல்ல. நார்வே இங்கிலாந்து வர மாதிரி இருந்துச்சு எதுலயோ. நார்வே இங்கிலாந்து. ஏன்னா மை ஹார்ட் இஸ் டுவர்ட்ஸ் இங்கிலாந்து தான் சரியா. ஆனா நார்வே நான் நல்லா அதான் விளையாண்டுட்டு இல்லைன்னு இருக்கு. சொல்றேன். மை ஹார்ட் இஸ் டுவர்ட்ஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து. இல்ல இது ஓகே, பிரேசில் நல்லா விளையாடுறானுங்க. பிரேசிலே எவ்வளவு பெரிய டீம். பிரேசிலேயே அவனுங்க அடிச்சிட்டானுங்க. இல்ல இருந்து இல்ல கடைசி பிரேசில் நல்ல டீம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? சொதப்புனானுங்க. நான் இல்ல இல்ல சொதப்புனானுங்க. நான் ஆனா வந்து நல்ல ஏன் டீம் தெரியுமா தான். நார்வேன்னு சொல்றேன்? இங்கிலாந்து வந்து ரெட் கார்டு வாங்கி இருக்கானுங்க, நிறைய பேர் எல்லோல இருக்கானுங்க. அதனால இப்போ வரைக்கும் இருந்த அந்த அந்த ஃப்ரீயா வந்துட்டு ஃபவுல் வைக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடுறது வந்து நார்வே கூட விளையாட முடியாது. ஏற்கனவே நார்வேல உள்ளவனுங்க வந்து பிசிக்கல். இங்கிலாந்து வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த மேட்ச்ல. ஒன்லி பிகாஸ் அவனுங்க வந்து மெக்சிகோ கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணானுங்க. எக்கச்சக்க பேர் எல்லோ வாங்கிட்டானுங்க. ஹாரிகேன் எல்லோ, டெக்லன் ரைஸ் எல்லோ, பெல்லிங்கமும் எல்லோன்னு நினைக்கிறேன். நான் த ஹோல் மேட்ச் நிறைய பேர் எல்லோ வாங்கினானுங்க இங்கிலாந்துல. ஒரு ரெட் கார்டும் இருக்குல்ல உள்ள. யார் ரெட் கார்டு இங்கிலாந்துக்கு? லெஃப்ட் பேக்கோ ரைட் பேக்கோ அந்த ஓ ரெய்லின்னு நினைக்கிறேன். ஆமா. அதுல உள்ள ரெட் கார்டும் இருக்குது. ஸோ வின் இட்ஸ் ஓகே. இங்கிலாந்து வந்து ஸ்ட்ராங் தான், பவர் தான், பேக்கப்லையும் சரி நல்லா தான் விளாடுறானுங்க. ஆனால் டிஃபென்ஸ்லேயே ஏற்கனவே கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க. இப்போ ரெட் கார்டு வேற வாங்கியிருக்கானுங்க. நல்லா விளாடுறவனுங்க எல்லாரும் இப்போ எல்லோவில் வேற இருக்கானுங்க. ஸோ இட் வுட் பி டஃப். ஏன்னா அவனுங்க வந்து அக்ரெசிவாக விளாட மாட்டானுங்க. மெக்சிகோலேயே நீ பார்த்தன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கம்மியாக தான் விளாண்டுங்க. ஏன்னா டெக்லன் ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் மினிட்லேயே செகண்ட் மினிட்லேயே எல்லோ வாங்கினான்.
அதுல இருந்தே கொஞ்சம் கம்மியா விளையாடணும், அக்ரெசிவா விளையாடக்கூடாதுன்னு கம்மி பண்ணானுங்க. மெக்சிகோ எப்போ ஏறினானுங்களோ அப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாரும். நார்வே ஆனா கூடயும் வந்து அதே மாதிரியே இப்போ நார்வேயோட டிஸ்அட்வான்டேஜா என்ன இருக்குன்னா, ஹாலாண்ட் கேன் பெர்ஃபார்ம் எவ்ரி மேட்ச். சரியா? ஹாலாண்ட் அந்த மேட்ச்ல வந்து அக்ரெசிவா இருந்தான். பிரேசில் மேட்ச்ல ம், ஸ்கோர் பண்ணியே ஆகணும் மாதிரி அக்ரெசிவா இருந்தான். அவன் எல்லா மேட்ச்லயும் அப்படி இருக்க மாட்டான். சில மேட்ச்ல டயர்ட் ஆயிருவான். அது ஐ மீன் சில மேட்ச்ல அவனை நல்லா மார்க் பண்ற ஒரு பிளேயர் வந்துட்டானா இஸ் டன், அவ்வளவுதான். ம், அப்படிங்கும்போது அவனுக்கு நல்லா மார்க் பண்ற கரெக்ட். ஆளு இருந்துட்டாங்கன்னா மேட்ச் வில் அதுதான் பி டிஃபிகல்ட் ஃபார் இன்னொன்னு. நார்வே. நான் வந்து என்ன தெரியுமா யோசனை, இது நீ நீ சொல்றதே தான் நானும் இது யோசனை. நான் என்ன யோசனைன்னா, நார்வேக்கும் இங்கிலாந்துக்கும் டெக்லன் ரைஸ் வில் மார்க் ஹாலண்டுன்னு யோசனை. ஆனா இப்ப டெக்லன் ரைஸாலே மார்க் பண்ண முடியாது, எல்லோல இருக்கான், எல்லோல தான் மார்க் பண்ண இருக்கான். மாட்டான். டெக்லன் ரைஸ்க்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. அவனுக்கு இருக்கிற ஒரு டேலண்ட்டுக்கு வந்து he can mark anyone even though he has yellow card. எல்லோ கார்டு இருக்குது. ஆனா இவனுங்க என்ன நினைப்பானுங்கன்னா, நார்வே கூட இருந்தாலும் அடுத்து அர்ஜென்டினாவும் ஒண்ணு இருக்கு, இந்த மேட்ச்ல அர்ஜென்டினா வின் பண்ணுவானுங்க. லைக் மோஸ்ட்லி இல்ல 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 இரு இரு. அவங்க நான் ஒன் இல்ல நான் அட் சொல்றேன். டைம் தான், ஒன் அட் டைம். ஒன் அட் டைம் தான், இல்ல இல்ல ஒன் அட் டைம் தான். பட் இங்கிலாந்தோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா செமிக்கு வந்து அர்ஜென்டினா வந்துருவானுங்க, அர்ஜென்டினா கூட தான் நம்ம போட்டி போட இல்ல போறோம். அப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அப்படியே ம், யோசிச்சாலும் ஃபுல் கண்டிப்பா. மேட்ச் அப்படி விளையாட மாட்டாங்க. அப்படியே இல்ல நான் யோசிச்சாலுமே சொல்றத ஒரு வந்து நீ 60 கேளு, மினிட்ஸ் வரைக்கும் சொல்றத அப்படி கேளு. விளையாடுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல வந்து 60 மினிட்ஸ்க்கு நார்மலா தான் அப்புறம் இந்த மேட்ச் விளையாடுவானுங்க. கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. 60 மினிட்ஸ் வந்து ஓகே நார்மலா தான் இருக்கும். கடைசி 30 நிமிஷத்துல வந்து நார்வே அடிக்கும். இங்கிலாந்து திடீர்னு லீடுக்கு போயிருச்சு அப்படின்னா நார்வே அடிக்கும். நார்வே அடிக்கச்சுல அக்ரெசிவா இருக்க மாட்டானுங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்தா தே வில் மேக் த சப். யாரெல்லாம் எல்லோல இருக்காங்களோ அவங்கள வெளியே இறக்கிட்டு புது ஆட்களை இறக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த வாட்டி பண்ணானுங்க. மெக்சிகோ கூட திறந்தானுங்க. ஸோ வில் சி. நான் இப்போ இதுல இங்கிலாந்து போடுறேன், இப்ப பட் கூட வந்து இட் 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 வில் பி ஹார்ட். நான் நார்வே வர்றதுதான் எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். நெக்ஸ்ட் அர்ஜென்டினா வர்சஸ் சுவிட்சர்லாந்து. அர்ஜென்டினால வந்து இப்போ இந்த 3-2க்கு அப்புறம், ஈஜிப்டோட 3-2க்கு அப்புறம் தே ஹேவ் திஸ் சம் கைண்ட் ஆஃப் இது வின்னிங் எப்படி சொல்றது, மென்டாலிட்டி. ஒரு வைப் இருக்கு. இது அந்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் நான் ரூம்குள்ளேயே பார்த்தது இல்ல. அர்ஜென்டினா கொடுத்து நான் பார்த்தது இல்ல. இது வரைக்கும் நிறைய மேட்ச் பார்த்திருக்கேன். எல்லா மேட்ச்லயும் ஒண்ணு ஃபர்ஸ்ட் கோல் இவங்க அடிப்பாங்க. கம்பேக் கொடுத்து நான் பார்த்தது இல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அர்ஜென்டினாக்கு. மான்ஸ்டர் மென்டாலிட்டி நேரத்து கொண்டு வந்துட்டாங்க. வேற இல்ல இல்ல லெவல் மேட்ச். இதே மாதிரி இல்ல இல்ல எனக்கு இதே தெரியாது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சுன்னா 22 வேர்ல்டு கப்ல வந்து மெக்சிகோ மேட்ச் இருக்குல்ல, ரவுண்ட் ஆஃப் 16 ஆமா. மெக்சிகோ மேட்ச் அப்பவுமே அந்த ஒரு எப்படியும் தோத்தா வெளியே ஒரு கம்மியான மென்டாலிட்டியோட தான் உள்ள வந்தாங்க. ஆனா அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் மெக்சிகோல இருந்து அந்த ஸ்டார்ட் ஒன்று ஆச்சு. இந்த ஆமா. வாட்டி நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஆஃப் அது வந்து 16ல இந்த ஈஜிப்ட்ல குரூப் இருந்து ஸ்டேஜ். ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி நம்மளுக்கு அது ஈஜிப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தோணுது. இருந்தாலும் எனக்கு என்ன இதுன்னா, இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ண டீம்லாம் பெரிய டீம் கிடையாது. எல்லாமே ஆஹ் கொஞ்சம் சின்ன டீம் தான். சின்ன டீம் கூடயே இவ்வளவு திணறானுங்களே, பெரிய டீம்லாம் வந்தா எப்படி தாக்கு பிடிப்பாங்களா என்ன அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கு. இருந்தாலும் ஹோப் டவுட் ஃபார் தி இருக்கு பெஸ்ட். டவுட் இருக்கு. ஆனா இப்போ வந்து குவார்டர் ஃபைனல் சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாண்டுமே இட் இஸ் நாட் பிரம்மாண்டமான டீம்லாம் கிடையாது. இட்ஸ் நார்மல் டீம், அவ்வளவுதான். ஸோ அர்ஜென்டினா ஓகே சுவிட்சர்லாந்து ஈஸியா லெட்ஸ் இதான். ஹோப் மெஸ்ஸி அண்ட் கோ வின்ஸ் திஸ். அவ்வளவுதான். ம். நெக்ஸ்ட் செமி பிரான்ஸ் ஆர் ஸ்பெயின். நம்ம இது முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணதுதான். பண்ணதுதான். ஸ்பீட் ஆர் கண்ட்ரோல், விங்கர்ஸ் எப்பயுமே ஆர் மிட். இல்ல இல்ல நம்ம அப்போ வந்து ஸ்பெயின் சொன்னோம்ல, பேலன்ஸா ஆமா. பேலன்ஸா கரெக்டா இருக்கும். ஆனா இப்பவுமே அதுதான் நடந்துட்டு இருக்கு. குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லயுமே இதுலயுமே பிரான்ஸுக்கு ஸ்பீட் வச்சா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெயின் வந்து அந்த பேலன்ஸ்டு பாசஸ் அதை வச்சா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாக்குறதுக்கு அந்த பேஸ் வின் ஆகுற மாதிரி தோணுது. ஃபாஸ்ட் ஸ்பீடு இல்ல ஆஃப் நான் இல்ல எனக்கு கரெக்ட் தான். பட் ஸ்பீடே இருந்தாலும் ஸ்பெயின்ல வந்து அந்த ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இருக்கானுங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் ஆமா. இருக்காங்க. கோலை கன்வெர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல. அப்படின்னு இல்ல. இது வரைக்கும் அவங்க ஒரு கோல் கூட கன்சிடர் பண்ணல அதுதான் ஸ்பெயின்ல. சொல்றேன். கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இருக்கு, கன்வெர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஒரு சின்ன பாஸ் போதும் அவங்களுக்கு ஒரு கோல் அடிச்சு வெளியே வர்றதுக்கு. அந்த இவன் டிஃபென்ஸ் மிரானோட வந்து இவ்வளவு கோல் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. மிரானோட ம். கோல் வந்து இட்ஸ் லைக் ஒரு பாஸ். ஃபெரண்டாஸ் நல்ல பாஸ் தான், சரியா? அந்த அதே மாதிரி பாஸ் அவனுங்க ம். மேட்ச் ஃபுல்லா கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா அந்த ம். மிரானோ வந்து ஏதோ அவனுக்கு அந்த கன்வெர்ட் பண்றதுக்குள்ள கேப்பபிலிட்டி அந்த டைம்ல இருந்தனால பண்ணான், சரியா?
ஆனா பிரான்ஸுக்கு அப்படி கிடையாது. எம்பாப்பே அவுட் சைட் த பாக்ஸ் வந்து லெஃப்ட் ஃபுட்ல டாப் கார்னர்ல அடிக்கிறான். ம். லெஃப்ட் ஃபுட்ல அதான் ஒலிசே எங்க இருந்துனாலும் அவனுக்கு பாஸ் போட்டுறான். ஒலிசே டெம்பலே ஓடிக்கிட்டு இருக்கான். டெம்பலே ஓடிக்கிட்டே இருக்கான். எல்லாம் கரெக்ட் தானே, பீக்ல இதெல்லாம் இருக்கானுங்க கரெக்ட் தான். பிரான்ஸ். ஸ்கோர் பண்ற பவர் வந்து ஆனா பிரான்ஸ்க்கு இருந்தாலும் இதை டிஃபெண்ட் பண்ற பவர் ஸ்பெயின்ட்டு இருக்கு. கரெக்ட். அவனுங்க மார்க் கரெக்டா பண்ணுவானுங்கன்னு தோணுது. ரொட்ரி வந்து he know இந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே தெரியும். he knows how to mark certain people. சென்டர்ல இருந்து வந்தா யாரை மார்க் பண்ணணும், லெஃப்ட்ல கேன் இருந்து வந்தா கேன் எப்படி குக்கரேலா கேன் குக்கரேலா மார்க் டெம்பலே அதுதான் எனக்கு டவுட். முடியாது. அது ஒண்ணுதான் முடியாது. எனக்கு டவுட். முடியாது. ஏன்னா நானே சொல்றேன். இல்ல எனக்கு தெரியும் குக்கரேலா பத்தி. குக்கரேலா வந்து இல்ல நான் சொல்றேன், குக்கரேலா வந்து இதுக்கு முன்னாடி ஹாலண்ட் கூட இது இது வந்து வந்து ஹாலண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் கை. டெம்பலே அப்படி கிடையாது. டெம்பலேக்கு மெயினானதே ஸ்பீடு. குக்கரேலா கேன் ஆல்சோ ரன். குக்கரேலா இஸ் ஆல்சோ ஸ்பீட் ஃபாஸ்ட். இன்னொன்னு So சொல்லவா? he can maybe நான் எல்லா சொல்லு. பிரான்ஸ் மேட்சும் பார்த்துட்டு இருக்கேன். ஒலிசே டெம்பலே 2 பேருமே ரைட்ல தான் போறாங்க. யாருமே லெஃப்ட்ல போல. லெஃப்ட்ல வந்து டிசைடோ இருக்கான்ல, டிசைடோ மட்டும் தான் லெஃப்ட்ல போறான். டெம்பலே ஒலிசே 2 பேர் ரைட்ல போய் எம்பாப்பே மட்டும் ஸ்ட்ரைக்கர்ல ஓடிட்டு இருக்கான். அப்படி 2 பேர் ரைட்ல போறதுனால குக்கரேலா இஸ் இன் மோஸ்ட் டேஞ்சர். ஈஸியா பீட் பண்ணிடுவாங்க. எம்பாப்பேக்கு வந்து ஒரு ஹெட்டர் போகும், இல்லைன்னா கிளீன் ஸ்ட்ரைக்கு, கோல். அவ்வளவுதான். பிரான்ஸ் ஆர் கோயிங் த்ரூ நோ மேட்டர் வாட். let's see, I think Mbappe has never won against Lamine Yamal till now. இல்ல அதெல்லாம் அப்படிலாம் இதெல்லாம் சொல்ல வந்து முடியாது. லமீன் தான் ஸ்ட்ரைக்கர். எப்பா இதெல்லாம் வந்து கேவலமான இல்ல ஒரு இல்ல இது. இல்ல இல்ல இதெல்லாம் இங்க ஒத்துக்க பாரு, மாட்டேன். 8 நீ மேட்ச் இப்படி 8 சொல்லலாம். மேட்ச் நீ வந்து 8 மேட்ச் நான் சொல்றேன், குபார்சி வெயிட் பண்றேன். இது வந்து குபார்சி வீடு- எம்பாப்பே சொன்னா ஓகே. ஏன்னா ஒரு டிஃபெண்டர் இருக்கான், அவனால அவனுக்கு இவனை தாண்டி அடிக்க முடியல, அப்படி சொல்லலாம். சரியா? லமீன் யமால் அங்க இருக்கான். ஜஸ்ட் லமீன் நம்பர், அது யமால் அவ்வளவுதான். அவன் இது இது வரைக்கும் நம்பர் இல்ல, பீட் இது பண்ணங்கிறது நம்பர். மித்துனே எடுத்துக்கோ. அதெல்லாம் சொல்லவே சரியா? முடியாது. யாசாமி மித்துனே எடுத்துக்கோ. வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் லமீன் யமால் கூட தான் நம்ம Mbappe சொல்லலாம். has லமீன் never யமால் won ஹஸ் நெவர் against ஸ்கோர்ட் Yamal. அகைன்ஸ்ட் குண்டே அப்படின்னு. அதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? இல்ல, இப்போ ஒரு ஸ்டாட் பார்த்தேன் நானு. இது பார்ப்போம். என்னது, ம், ம். ரொனால்டோவும் சுனில் செட்ரியும் சேம் நம்பர் ஆஃப் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்களா? அதுவும் ஸ்டாட் இதெல்லாம் தான். அதுவும் ஸ்டாட் ஸ்டாட் தான். தான். ஒத்துக்க இருக்கலாம் முடியுமா? இருக்கலாம் இருக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ பிரான்ஸ் தோத்துருவாங்கன்னு தோணுது. இல்ல எனக்கும் தோணுது. எனக்கு வந்து இவனுங்க ஸ்பெயின் வந்து பொசிஷன்லாம் கரெக்டா வச்சு கண்ட்ரோல் பண்ணானுங்கன்னா பண்றாங்க. பிரான்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு கண்ட்ரோல் தான் இருக்காங்க. பண்ணானுங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸ்பெயின் அப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாப்போம். கவுண்டர் அவனுக்கு வந்து அட்டாக்ஸ்ல டெம்போ இன்க்ரீஸே ஆகக்கூடாது. பிரான்ஸுக்கு வந்து டெம்போ கூடவே கூடாது. அந்த டெம்போக்கு கீழேயே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்து பெட்ரியா இருக்கட்டும், ரொட்ரியா இருக்கட்டும், அவனுங்களோட டெம்போ மேல ஏறவே விடாம கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க அப்படின்னா ஸ்பெயின் கேன் கோவன். இதுல மிட்ஃபீல்டு சொதப்பிச்சு அப்படின்னா ஆனா பிரான்ஸ் will go in. இன்னொன்னு என்ன தெரியுமா, நீ இந்த டெம்போ குறைக்க சொல்றல, டெம்போ குறைச்சா லமின் யமாலோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இல்ல லமீன் யமாலும் இருக்காது. கொஞ்சம் உள்ள வந்து நீட்டாவும் விளையாடலாம். டெம்போ குறைக்க சொல்றது பிரான்ஸோட டெம்போ சொல்றான். அதான் இது என்னன்னா, ஸ்பெயின் வந்து டெம்போ குறைச்சு விளையாடும் போது பிரான்ஸால அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இவனுக்குள்ளே பாஸ் போட்டுட்டு இருப்பானுங்க, அப்படியே இந்த மாதிரி நீட்டா போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் போது லமின் யமாலாலையும் அட்டாக் பண்ண முடியாது. அவனுமே முன்னாடி போகணும்னு நினைக்க மாட்டான். அவனுமே இவங்க டெம்போக்கு விளையாடணும்னு நினைச்சு பின்னாடி தான் பாஸ் போடுவான். ஸோ அந்த இல்ல அட்டாக் ஸ்பெயினுக்கு இருக்காது. அதனால இல்ல அவனுங்க வந்து போர்ச்சுகல் கூட இதே தான் ரெண்டு பண்ணாங்க. பேரை விட்டுருவானுங்க. போர்ச்சுகல் கூட இல்ல இதே நான் தான் என்ன பண்ணாங்க. ஃபால்ஸ் நைன் மாதிரி வச்சு லெஃப்ட் விங்கையும் ரைட் விங்கையும் நீ உள்ள போப்பா அப்படின்றவானுங்க. நடுவுல உள்ளவனுங்க கண்ட்ரோல் பண்ணுவானுங்க. உள்ள போகணும்னு நினைக்கிறப்போ they will go in, but most of the time they will try to control. நான் ஹூல் இல்ல கன்வெர்ட் என்னோட சொல்லு. இது வந்து என்னோட ஹூல் மைண்ட் கன்வெர்ட் ஸ்பெயின் சொல்லு. ஸ்பெயின்ல ஹூல் ம்? கன்வெர்ட். யாரு இல்ல கோல் ஸ்கோர் பண்ணுவா? கன்வெர்ட் முக்கியம் இல்ல ப்ரோ. நான் யாரா சொல்றேன் இருந்தாலும் சரி, போன வாட்டி வின் பண்ணானுங்கல்ல anyone ஸ்பெயின் should. வேர்ல்ட் கப். அப்ப வந்து யாரு ஸ்ட்ரைக்கரா இருந்தா? அப்ப எல்லாரும் கேட்டது என்ன, யாரு கன்வெர்ட் பண்ணுவாங்க? யாருமே கன்வெர்ட் பண்ண ஆள் இல்ல. டீம்ல இருந்தது யாரு? இனியஸ்டா, சாவி இருந்தாங்களே. நீ அதெல்லாம் ஏய் பேசவே கூடாதுல்ல. இப்ப இனியஸ்டா, சாவி லெவலுக்கு ஸ்ட்ரைக்கர்னு யாராவது யாரும் கிடையாது. இருக்காங்களா? அவன் ஸ்ட்ரைக்கர்னு மெஸ்ஸி யாரும் தானே. கிடையாது. இதே இப்போ மாதிரி தான் சரி, இப்ப இப்போ ஃபெரன் டாரஸ் தெரியும். இருக்கான். இப்ப ஸ்ட்ரைக்கரே இருக்கானே. ஃபெரன் இங்க ஃபெரன் பேரு டாரஸ் ஃபெரன் டோரஸோட ஸ்ட்ரைக்கர் தானே. ஒரிஜினல் பொசிஷன் ஸ்ட்ரைக்கரே கிடையாது. அவன் லெஃப்ட் விங். அவன இப்ப ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக்கர் தானே நம்ம ஆடிட்டு இருக்கான். மாத்திட்டாங்க. ஸ்ட்ரைக்கரை தானே பார்சலோனா ஆடிட்டு இருக்கான். ஸ்ட்ரைக்கரா சும்மா மாத்தினானுங்க. நாங்க ஏன்னா அங்க லைன் பார்சலோனாக்கு கொடுக்கணும் ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷன் இல்ல பேக்கப்க்கு. அதனால அவனை மாத்தினானுங்க. பட் சரி ஃபெரன் டோரஸ் இஸ் நேச்சுரலி விங்கர். கிடையாது. சரி நீங்க என்ன சொல்றீங்க? போயா சப்போட்டா 2000 ஸ்ட்ரைக்கர்னு சொல்லலாம். 2010 மாதிரி இனியஸ்டா, சாவி, புயால்ங்கிற மாதிரி ஒரு டீம் இருக்குங்கிறீங்களா? அப்போ
இந்த மாதிரி நீ சொல்லல. ரூல்லே இருக்காத. அவனுங்க நீ வாய்ப்பு இருக்குன்னு நான் அதுதான் சொல்றேன். சொல்ற நீ. அப்போ அந்த வந்து மாதிரி சொல்ற அப்போ நான் ஸ்ட்ரைக்கர் நான் என்ன இல்ல. சொல்றேன், ஸ்ட்ரைக்கர் இல்லாம நீ கேட்ட ஜெயிச்சாங்க. கொஸ்டின் வந்து ரோக நான் சொல்லிடுறேன். நீ கேட்ட ம், கொஸ்டின் வந்து ஹூ வில் கன்வெர்ட்னு கேட்ட. ம். நான் என்ன சொல்றேன், பிரான்ஸ் மாதிரி எங்களுக்கு இம்பாப்பேன்னு ஒருத்தன் கிடையாது. ஆனா whoever is in front of the goal they will convert. யாரா வேணாலும் இருக்கலாம், யாருமே யாரா வேணாலும் வரமாட்டா. கோல் போடலாம். அதான் சொல்றேன். யாருமே வந்து யாராவது வருவாங்க, ஸ்கோர் வருவாங்கன்றேன். எனக்கு வந்து பண்ணணும்னு யாராவது வருவாங்க. சூப்பர்சி கூட கோல் போடலாம். நீ அதான் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. யாருக்குமே ரொட்ரி அந்த கூட அவுட் ஸ்கோர் சைட் தி பாக்ஸ்ல பண்ணணும். இருந்து அடிக்கலாம்ப்பா. நான் யாராலையும் சொல்ல முடியாது. ரொட்ரி வந்து யாருமே ரொட்ரி ஷாட் கன்வெர்ட் பண்ணி அடிப்பான். வரலாம் கிடையாது. யாருனாலும் வரலாம். ஆனா கோல் ஆகும் அது. நீ எல்லாம் ஃபெர்னான் ரொட்ரி டாரஸ் வந்து இங்க பாரு. பாஸ் ரொட்ரி கொடுப்பான். ஃபெர்னான் டாரஸ் வந்து ரொட்ரி அசிஸ்ட் வந்து பண்ணுவான். நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. இங்க பாரு. ரொட்ரி வந்து அவுட் சைட் த பாக்ஸ் அடிக்கிறது. லமீன் யமால் வந்து ம். உள்ள கடந்து போய் அடிக்கிறது. இட் வில் நாட் ஹேப்பன் ம். எவ்ரி டைம். சரியா? ஆனா எம்பாபே ஸ்கோரிங் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி டைம். ஸ்பெயின்ல ஸ்பெயின்ல கோல்டன் பூட் ரேஸ்ல யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல. இருக்குன்னு அவசியம் இல்ல. யாருமே இல்ல. அதான் நான் அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு தான் இங்க சொல்றேன். பாரு, தே நான் ஆர் என்ன நாட் சொல்றேன், கன்வெர்ட்டிங். strikers will give you goals. Defenders will give you நான் titles. சொல்றேன். தே வில் நாட். நான் எம்பாபே ஈஸியா வில் தான் கிவ் யூ சொல்றேன். டைட்டில். இல்ல, பிரான்ஸ்ல உனக்கு வந்து வந்து டிஃபெண்டர் வந்து மட்டும் தான் கிளியரா கோல் இருக்கானா? போடணும். டிஃபெண்டர் கிளியரா இருந்தானா ஸ்ட்ரைக்கர் ஸ்பெயின்ல வந்து யாருனாலும் கோல் கோல் போடலாம். அடிக்கணும்னு அவசியம் இல்ல. சொல்லு. தெரியல. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஐ எம் டிஃபெண்டிங் பிரான்ஸ். ஈஸிலி எனக்கு அதுவும் நான் சொல்றேன். ஈஸிலி பிரான்ஸ் ஜெயிக்கணும்னு தோணுது. எனக்கு ஸ்பெயின் கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்கன்னு தோணுது. நாட் ஈஸி ஒன், பட் ஸ்பெயின் வில் வின் தோணுது. ஈஸியா ஜெயிப்பாங்கன்னு தோணுது. கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க. ஆனா நான் வந்து எனக்கு ஸ்பெயின் வின் பண்ணணும்னு தோணுது. ஸ்பெயின் வந்து இப்போ வரைக்கும் அவனுங்க விளையாண்டுட்டு இருக்கிற ஃபுட்பால் விளையாண்டானுங்க, நீட்டா கண்ட்ரோல் பண்ணானுங்க அப்படின்னா they can beat France. அதான் எனக்கு இப்போ வரைக்கும் விளையாண்ட ஃபுட்பால் பார்த்தா தான் எனக்கு டவுட்டே வருது. நம்ம சரி, ஸ்டார்டிங்ல நீ நான் யோசிச்ச ஃபுட்பால் எல்லாத்தையும் இருக்குல்ல. எல்லாத்தையும் விட்டுரு. நான் வந்து ஒரு நார்மலான எல் கிளாசிக்காவே கம்பேர் பண்ணேன். பார்சா அட்டாக் பண்ணாது, சரி பொசிஷன்ல தான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணும். சரி. ரியல் மேட்ரிட் அட்டாக் இல்ல பண்ணணும்னு நினைப்பானுங்க. யாரு சொன்னா? பாசா அட்டாக் பண்ணும். ரஃபீனியா இருந்தான். சரியா? லமீன் அட்டாக் யமால் பண்ணுவேன். வெயிட் பண்ணு. லமீன் யமால் ரஃபீனியாக்கு இருக்க கனெக்ஷன் தான் பாசாக்கு வந்து தே வான் மேட்சஸ். சரியா? இல்லனா மேட்ச் எல்லா மேட்ச் 0-0 தான் முடிஞ்சிருக்கும். நான் சொல்றேன். ஓகே, நான் சொல்றேன் இந்த டீம் கனெக்ட் பண்ணுவானுங்கிறேன். இவனுங்க வந்து வின் பண்ணணும்னு ரஃபீனியா இருக்கானா? நினைச்சானுங்க. சரி உங்களுக்கு லெஃப்ட்ல யாரு? நிக்கோ வில்லியம்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் வந்து நிக்கோ இதுக்கு வில்லியம்ஸ் இறக்கவே இல்ல. அவன ஸ்பெயினுக்கு தான் ரிசர்வ் பண்ணிருக்கான். இறங்கவே இல்ல இறங்குறான். போன பெரிய 2 மேட்ச் ஃபுல் இறங்கல. 90 மினிட்ஸ் ஆடல அவ்வளவுதான். 90 மினிட்ஸ் ஆடல இறங்குறான். அதாவது லாஸ்ட் மேட்ச் இறங்கவே இல்ல. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா பிஃபோர் வேர்ல்டு கப் நிக்கோ வில்லியம்ஸுக்கும் லமீன் யமாலுக்கும் அந்த ரஃபீனியாவோட கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அதனால கோல்ஸும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் பக்காவா இருக்கு. ரொட்ரி குபராசி எல்லாருமே பக்காவா இருக்காங்க. அவன் வந்து இப்ப இன்ஜுரி அப்படி இது நினைச்சிருந்தேன். எடுத்தாங்கல்ல, இன்ஜுரினால தானே அவன் இறங்க மாட்டேங்கான். அதான் ஃபுல் 90 மினிட்ஸ் அவனால ஆட முடியல. ஏதோ சம் இப்ப ரீசன். திடீர்னு பிரான்ஸ் கூட வந்து இன்ஜுரியில இருந்து வெளியில வந்து நல்லா விளாண்டானே என்ன பண்ணுவேன்? பிரான்ஸ்ல யாருமே இன்ஜுரி நான் சொல்றேன். பிரான்ஸ்ல யாருமே இன்ஜுரி ஆகல. பிரான்ஸ்ல எல்லாருமே பக்காவா பிரச்சனை இருக்காங்க. இல்ல. எல்லாருமே பரவாயில்ல. பீக்ல பக்காவா இருக்காங்க. வீட்டுக்கு போவாங்க. கவலைப்படாத. ஒலிசே ஒலிசே பக்காவா தான் வீட்டுக்கு போவாங்க. கவலைப்படாத. ஒலிசே மோஸ்ட் அசிஸ்ட்ல இருக்கான். எம்பாபே வந்து கோல்டன் பூட்டுக்கு 2 அடி கீழ இருக்கான். அவ்வளவுதான். இல்ல, நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்லுவேன். ஸ்பெயின் இப்போ வரைக்கும் கன்சீட் பண்ணல ஸ்பெயின். சரி ஏன்னா டிஃபெண்ட் வாஸ் சாலிட். சரி எவ்வளோ நல்ல டீம் கூட விளையாண்டாலும் ஸ்பெயின் கன்சீட் பண்ணாத ரீசன் என்னன்னா மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ் இஸ் சாலிட். என்னதான் லமீன் யமால் வந்து உள்ள போய் சொதப்பினாலும், என்னதான் கட் அடிக்கிறங்கிற பேர்ல பொசிஷன் விட்டாலும், டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட் ரெக்கவரி சூப்பரா பண்றானுங்க, நீட்டா எடுத்துட்டு வரானுங்க. ஸோ ஐ பிலீவ் ஸ்பெயின் கேன். சரி போடு. 2 பேரும் சொல்லிட்டீங்க. அதுக்காக தான் ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் நானு. அதான் சொல்லு அடுத்து. இங்கிலாந்து வெர்சஸ் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. ஐ பிலீவ் இன் மேஜிக் ப்ரோ. அவ்வளவுதான். ஐ பிலீவ் இன் மேஜிக் இப்படிலாம் அர்ஜென்டினா. சொல்லக்கூடாது. நானும் தான் ஐ பிலீவ் இன் லெமன் யமால்னு சொல்லுவேன். இல்ல, இஃப் இங்கிலாந்து பீட்ஸ் நார்வே, இங்கிலாந்து இஸ் பீட்டிங் அர்ஜென்டினா. சிம்பிள் as that. இஃப் இங்கிலாந்து வந்து நார்வேயா அடிச்சு வின் பண்ணணும்னு நினைச்சு எடுத்தானுங்கன்னா அர்ஜென்டினாவே அடிப்பானுங்க. எல்லாரும் அங்க 2வது எல்லோ கார்டு வாங்கிட்டா என்ன பண்ணுவேன்? இப்ப எல்லாம் ஒரு எல்லோ கார்டுல இருக்காங்க. இங்க எல்லாம் 2வது எல்லோ கார்டு வாங்கிட்டா எல்லோ கார்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவானுங்க, சேவ் பண்ணணும்னு நினைப்பானுங்க. அதான் நான் சொல்றேன், நார்வே இல்ல. கூட எப்படி வின் பண்றானுங்கிறத பொறுத்து. நார்வே கூட வின் பண்ணிட்டானுங்க, நீ சொல்ற மாதிரி எல்லோ கார்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி
நான் வந்து சப்ஸ்டியூட்லயே நான் நீட்டா வந்து விளையாடுவேன் சொல்லி டுச்சலுக்கு வந்து ஒரு ஞான உதயம் வந்து விளாண்டானுங்க அப்படின்னா அர்ஜென்டினா டேஞ்சர், அர்ஜென்டினா கஷ்டம். இப்போ வரைக்கும் அர்ஜென்டினா விளையாடுறது எல்லாம் சின்ன சின்ன டீம், இங்கிலாந்து கூட கஷ்டப்படுவானுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ரியல் டெஸ்ட் ஃபார் அர்ஜென்டினா அந்த ரியல் இந்த டெஸ்ட்ல வேர்ல்டு வெளியில கப்ல. போவானுங்கிறேன். தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து பாக்குறதுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்கானுங்க, ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கானுங்க. இருந்தாலும் அர்ஜென்டினா விட்டு கொடுக்க முடியலையே. ஓடுறானுங்க ப்ரோ, இன்ஜினா ஓடுறானுங்க, வின் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. ஒரு மென்டாலிட்டி இருக்கு இங்கிலாந்துக்கு. இல்ல ஆனா ஓடுறாங்கிற மட்டும் நீ சொல்ல முடியாது. நீ அர்ஜென்டினா பாத்தீங்கன்னா அதுலயும் எல்லாரும் ஓடுறாங்க அர்ஜென்டினால. எல்லாம் அது ஓடுறானுங்க. ஒரு வைப்ஸ் வின்னிங் வைப்ஸ் இருக்கு மென்டாலிட்டி ப்ரோ. இருக்குது இங்கிலாந்துக்கு. அர்ஜென்டினாக்கு நீ இப்ப சொல்ற மாதிரி தான் இப்போ ஈஜிப்ட் இருக்கு. கூட தான் வந்திருக்கு. பட் ம். இங்கிலாந்து வந்து வின் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருக்கானுங்க. எவ்ரி மேட்ச் தே பிளே. ஹாரிகேன்லாம் அதான் ஹாரிகேன் அதான் வந்து சரி. ஸ்ட்ரைக்கர்ல ஆனா இருந்து டிஃபெண்டர் எல்லாருமே வரைக்கும் அப்படி வந்து இல்லையே, எல்லாருமே அப்படி இல்லையே. ஹாரிகேன் இருக்கான், பெலிங்கம் இருக்கான். கேப்டன் வந்து இருந்தான்னா ஒரே ஒரு ஸ்பார்க் நீ வந்து பண்ணு, எல்லாரும் வந்து டிஃபெண்ட் பண்ணணும், எல்லாரும் அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன், நார்வே கூட எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். இஃப் தே வின் அகேன்ஸ்ட் நார்வே தே ஆர் வின்னிங் அகேன்ஸ்ட் அர்ஜென்டினா, சிம்பிள். இப்ப நார்வே கூட அவனுங்க தோத்துட்டானுங்க, நார்வே கூட கொஞ்சம் டஃப்பா வின் பண்ணியிருக்கானுங்க, கொஞ்சம் எல்லோ கார்டு வாங்கிட்டானுங்க, ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அர்ஜென்டினா ஹேவ் அ சான்ஸ். ஆனா நீ சொன்ன மாதிரி இங்கிலாந்து வந்து நார்வே கூட வின் பண்ணானுங்க, கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணானுங்கன்னா அர்ஜென்டினா இஸ் இன் டேஞ்சர். என்னமோ அர்ஜென்டினா ஜெயிக்கும்னு போன தோணுதுப்பா. வாட்டி நான் ஒரு ப்ரெடிக்ஷன் ஃபைனல்ஸ் சொல்றேன். விளையாண்ட ஆட்கள் இந்த வாட்டி தேர்ட் பிளேஸுக்கு ஃபைனல்ஸ்ல விளையாடுவாங்க. வந்து ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா தான் வருது. இதை எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நீ உன் சைடு ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன? ஆஹ் அவன் அவன் முதல்லயே ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினாவுக்கு தான் அந்த இதுக்கு தான் வந்திருப்பான். அவனோட பெஸ்ட் 2 டீமும் கொண்டு வந்துருவான். சரியா? இனிமே முட்டு கொடுத்தே ஆகணும். இப்போ அவன் என்ன நீங்க பண்றான் பாப்போம். நானும் அர்ஜென்டினா சப்போர்ட்டர் தான். ஆனா ரியலிஸ்டிக்கா நீ பாக்கல அர்ஜென்டினா தோக்க தான் வாய்ப்பு இருக்கு. இருக்கு, பட் ஃபைன். லோக்க வாய்ப்பு இருக்கு, இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சம்திங் மே ஹேப்பன். பிலீவ் இன் மெஸ்ஸி நேத்து மேஜிக். நேத்து வந்து எல்லாத்துக்குமே நேத்து நடக்கலாம். நார்வே இஜிப்டுடைய முடிவுதான் இங்கிலாந்துல நினைச்சேன். நார்வே வின் பண்ணலாம், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து சுவிஸ் வின் பண்ணலாம். எனிதிங் கேன் அதெல்லாம் ஹேப்பன். அதெல்லாம் மேஜிக் இல்ல. மெஸ்ஸிட்ட மட்டும் தான் மேஜிக் இருக்கு. மேஜிக் ஒன்லி லைஸ் வித் சரி, மெஸ்ஸி. ஓகே. தேர்ட் பிளேஸ் பிரான்ஸ் வர்சஸ் இங்கிலாந்து. பிரான்ஸ் எல்லாம் தேர்ட் வரவே வராதுல. ஐயோ, ஃபைனல் போவானுங்களே, அதாவது நீங்க இங்க போட்டிருக்கீங்க. தெரியும் ஒரு பிரான்ஸ் இங்க ஆன பாரு, சரி, விடு விடு, பிரான்ஸ் தான் இதுல. நான் இங்கிலாந்து சொல்றேன் பிரான்ஸ் எல்லாம் அர்ஜென்டினாவும் நான் ஃபைனல் கொன்றுவேன் அவனைய. போகாது. இங்க பாரு, ஆ? இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லாம் இங்கிலாந்துன்னு சொல்லிடாதீங்க, கடுப்பாயிருவேன். நான் சொல்ல இல்லையே, நான் பிரான்ஸ் பிரான்ஸ் தான் தான். சொல்லுவேன். எனக்கு பிரான்ஸே பிடிக்காது, இருந்தாலும் அவனுக்கு வளர்றது அப்படி இருக்கு. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோ இன்னொன்னு, ஐவரி கோஸ்ட் கூட தோத்தானுங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச், ஏன் ஃப்ரெண்ட்லி ஏன் மேட்ச், ஃப்ரெண்ட்லி மேட்ச். எனிவே தோத்தானுங்களா இல்லையா? எனிதிங் கேன் ஹேப்பன் ப்ரோ. நீ சொல்ற நார்வே ஃபைனல் நார்வே பவர்ங்கிற, நார்வே கூட நார்வே அடிச்சு துவம்சம் பண்ணாங்களா இல்லையா? 11 பேர்ல 10 பேர் வந்து சப்ஸ்டியூட் பிளேயரு. நார்வே அடிச்சு அடிச்சானுங்களா துவம்சம் இல்லையா? பண்ணாங்களா? இதே இது போவியா இல்லையா? ஐவேரி போவியா கோஸ்ட் கூடயும் இல்லையா? அப்படிதான். 10 பேருமே வெளியே சப்ஸ்டியூட் போய் பிளேயர்ல அங்க இருக்கிற ஐவே கோல் கீப்பர் மட்டும் ஐவேரி தானே நார்மல் கோஸ்ட்லயுமே பண்ணிட்டு எல்லாரும் இருக்கு. இறங்கல. ஐவேரி கோஸ்ட் கூட அந்த ஃப்ரெண்ட்லிலுமே யாரும் பெருசா இறங்கல. சரி, பரவாயில்ல. இல்ல இறங்குனானுங்க. நம்ம போன வாட்டியே நம்ம லைனா பார்த்தோம், இறங்குனானுங்க. ஆனா இந்த நார்வே வெர்சஸ் இதுல வந்து எல்லாரையுமே சப்ஸ்டியூட் தான், சப்ஸ்டியூட் பிளேயர் மட்டும் தான் விளையாண்டானுங்க. சேம் நார்வே வெர்சஸ் பிரான்ஸ்லயும் சப்ஸ்டியூட் விளையாண்டானுங்க. அர்ஜென்டினா வெர்சஸ் ஜோர்டன்லயும் அர்ஜென்டினா சப்ஸ்டியூட் தான் விளையாண்டானுங்க. செனிகளை அடிச்சு துவம்சம் பண்ணலையா பிரான்ஸ்? அதெல்லாம் நான் செனேகல் வந்து தப்பு பண்ணானுங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு தப்பு பண்ணானுங்க. அதை நான் செனேகல் வின் பண்ணும் தான் நினைச்சேன். என்னதான் கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஓரளவுக்கு சப்ப சப்ப டீம் கூட விளையாண்டு இந்த ரவுண்ட் ஆஃப் 16 வந்து தான் டஃப்பான டீம் விளையாடுது. பிரான்ஸ் வந்து எல்லாமே நல்ல டீம் கூட தான் விளையாண்டுட்டு வருது. ஆ, இப்போ வரைக்கும் பிரான்ஸ் டம்மி டீம் தான். மொராக்கோ தான் ஃபர்ஸ்ட் குரூப்ல. என்ன பிரான்ஸ் டஃப்பான டீம். ஸ்வீடன், பாரகோவே பெராகுவே. பாரகோவே கம்மியான டீம் நீ சொன்னீங்கன்னா அவனுக்கு எப்படி அப்போ ரவுண்ட் ஆஃப் 16 வந்தாங்க? பெராகுவே எப்படி வந்தானுங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் ஆ தெரியும். அது அவங்க ஒரு ஸ்டைலா ப்ளே பண்ணி தானே வந்திருக்காங்க.
அப்ப அந்த சரி ஸ்டைல் ஓகே. ஆஃப் பிளே அதானே பிரேக் என்ன பண்ணிருக்காங்கல்ல. ஒரு இங்க பாரு பெராகுவே விளையாண்ட டர்ட்டி ஃபுட்பால்ல பிரான்ஸால வின் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு ஒரு கோல் தான் அடிச்சானுங்க. அடிச்சாங்கல்ல. சேம் வே நான் இன்னொன்னு சொல்றேன். ம். மொராக்கோ வந்து நீட்டா விளையாண்டானுங்கன்னா பிரான்ஸ் மொராக்கோ கூடயே வெளியில போகும். நிறைய நான் என்ன வாய்ப்பு இருக்கு சொல்றேன், மொராக்கோ வெளியில போக. பாராகுவே பண்ண அந்த டர்ட்டி ஃபுட்பால ஸ்பெயின் கூட பண்ணியிருந்தாலே ஸ்பெயின் வெளியே போயிருக்கும். ஆ, ஆமா வாய்ப்பு இருக்கு ஆமா வாய்ப்பு இருக்கு ஸ்பெயின் வாய்ப்பு அட்டாக்கே இருக்கு பண்ணியிருக்காது. இவனுங்க அடி அடின்னு அடிச்சிருப்பானுங்க, வாய்ப்பு இருக்கு. பெராகுவே உட்காந்துட்டே வந்துட்டு அந்த இருப்பானுங்க. ஒரு மென்டாலிட்டியில விளையாண்டதுனால அவங்க எந்த டீம் கூட விளையாண்டுருந்தாலும் அந்த ஆப்போசிட் டீம் வெளியில போறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. ஆமா ஜெர்மனி பக்காவா அட்டாக் பண்ணுச்சு. ரீசன் ஃபார் கோயிங் அவுட் ஜெர்மனி ஃபக்ட் அப். லைக் அவனுங்க அழகா ஒரு கோல் அடிச்சிருக்கலாம். அவனுங்க வந்து மிஸ் அது பண்ணிட்டானுங்க. ஒரு அப்படி இல்ல மென்டல் மேட்ச் அது. என்ன பேட் ட்ரிப் ஆச்சு ஜெர்மனி வர்சஸ் பெராகுவேல. பைத்தியக்காரத்தனமான மேட்ச். ஆனா பெராகுவே யார் நீ ரவுண்ட் ஆஃப் 32ல இருந்தே பெராகுவே வெளியில போயிருக்கலாம். ரீசன் பெராகுவே வந்து கொஞ்சம் லக்கியாவும் இருந்தாங்க, கொஞ்சம் டர்ட்டியாவும் விளையாண்டானுங்க. பிரான்ஸ் கூடயும் அதே மாதிரி தான். இதே பிரான்ஸ் வந்து அங்க சொதப்பிச்சு கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு அப்படின்னா மொராக்கோ கூடயும் வெளியில போகலாம். நான் சொல்றேன் பிரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின் வந்து 50-50. ஆனா மொராக்கோ வர்சஸ் பிரான்ஸ்ல வந்து ஐ எம் சேயிங் மொராக்கோ ஹேவ் அ ஹை சான்ஸ். நீ வந்து மேட்ச் வந்து நம்ம நாளை கழிச்சு தானே நடக்குது, ஆமா ஆமா முடிச்சுட்டு வந்து நான் யூஎஸ் பேசுறேன். ஃப்ரைடே. மொராக்கோ ஹேவ் அ ஹை சான்ஸ். சரி பாப்பா, அடுத்து ஃபைனல் என்ன பார்ப்போம். சொல்லு. ஃபைனல் சொல்லுங்க. ஃபைனல் ஃபைனல் ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. நினைச்ச மாதிரியே 2 முட்டு டீமும் வந்துருச்சு. ம் அர்ஜென்டினா தான் ஜெயிக்க போகுது. அதேதான் நம்ம போன வீடியோல பேசுன மாதிரி தான். ஆர்சிபி 2 அடிச்சிருச்சு, பிஎஸ்ஜி 2 அடிச்சிருச்சு. சரி, அதே மாதிரி அர்ஜென்டினாவுக்கு நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாருமே ஸ்பெயின் ஜெயிக்கும் நீ சொல்லுவ. இல்ல கேப்ப நான் வேறடே நான் முதல்லயே சொல்ல மாட்டேன். இது வந்து கேப்ப ப்ரெடிக்டே வேறடே பண்ண கூட முடியாது. டிரா எப்படினாலும் பண்ணானுங்க. போகலாம் இந்த இது. என்னோடது ஸ்பெயின். ஐம் கோயிங் டு சே ஸ்பெயின் பிகாஸ் ஸ்பெயின் வந்து கொஞ்சம் நீட்டா விளையாடுறானுங்க. அர்ஜென்டினா டஃப் தான். பட் நீங்க 2 பேரும் அர்ஜென்டினான்னு சொல்ல இப்படி போறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல 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 அவன் ஸ்பெயின் தான் சொல்றான். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு இது எடுப்போம். கேப்ப வெர்டே வந்து 2 டீம் கூடயும் ஆடி இருக்கு. ஸ்பெயின் கூடயும் ஆடி இருக்கு, அர்ஜென்டினா கூடயும் ஆடி இருக்கு. Who won against சரி them? ரெண்டு பேருமே டிரா தான். ஒருவேளை Who won against them? நான் சொல்றது கேளு. பெனால்டிஸ் போயிருந்துச்சு, இல்ல எக்ஸ்ட்ரா டைம் குட் சைடுல போயிருந்துச்சுன்னா ஸ்பெயின் வின் பண்ணிருக்காங்க. கதையே கிடையாது. Who won against them? அது நீ பேச பரவாயில்ல. முடியாதுல்ல. நீ நீங்க 90 சொல்லவே மினிட்ஸ் முடியாது. நான் 90 மினிட்ஸ் தான் ஆட போறேன், நான் 90 மினிட்ஸ் தான் ஆட போறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா நான் வந்து இதோட அக்ரெசிவா ஆடி இருப்பேன். நான் 120 மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு, அதனால நான் 120 மினிட்ஸ் வரைக்கும் போயிட்டு நான் அடிக்கிறேன். சரி, who considered the மேட்டர் more கிடையாது. votes? சொல்லு. மேட்டர் Who கிடையாது. won-ல who won? கரெக்ட் தானே. அர்ஜென்டினா தானே வின் பண்ணுச்சு. அப்பா தெரியும்பா, அர்ஜென்டினா தான்பா வின் பண்ணுச்சு. அவ்வளவுதான். நான் சொல்றது வந்து 2 பேரு நீ கோப்பா டே எல்லாம் நீ எடுக்காத. இந்த 2 பேரு மேட்ச் அப்ல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் தான் நான் கேக்குறேன். அர்ஜென்டினா. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், லமீன் யமால் வந்து விளையாடணும், ஃபன் பண்ணணும்னு நினைச்சானா உங்க டிஃபெண்டர் அர்ஜென்டினாவால சரி, டேக்கிள் பண்ண முடியுமா? எனக்கு என்ன டவுட்னா லமின் யமால் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணானா? இது வரைக்கும் இல்ல வேர்ல்டு கப்ல அதான் அவன் திடீர்னு ஒரு இதுல வந்து வந்துருச்சு, அவனுக்கு ஒரு பைத்தியம் முடிச்சிருச்சு. அவன் வந்து ஃபன் பண்ணணும்னு பண்ணவே இல்ல நினைக்கிறான். கோல்லாம் இல்ல. பண்ணவே இல்ல நான் வேர்ல்டு ஃபன் கப்ல பண்ணணும் பெர்ஃபார்மே அப்படின்னு பண்ணல. நினைச்சானா என்ன பண்ணுவான்? அர்ஜென்டினாவால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல லமின் யமால் வந்து வேர்ல்டு கப்ல பெர்ஃபார்மன்ஸே இல்ல. அவன் வந்து நான் இன்னொன்னு நான் சொல்லவா? லைம் லைட் இல்ல, நான் லைம் கூட வரல. கரெக்ட் தானே. நான் இன்னொன்னு நான் சொல்றேன். இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் கேளு. அர்ஜென்டினா கேன் லூஸ் வித் ஒன் குட் பாஸ். ஒரே ஒரு குட் பாஸ். நான் வந்து இந்த மேட்ச் பாத்தியா, அல்ஜீரியா வர்சஸ் அர்ஜென்டினாக்கு டிப்பால் வந்து மெஸ்ஸிக்கு ஒரு பாஸ் கொடுப்பான் தெரியுமா? ம். சிடிஎம்ல இருந்து ஆமா ஒரு ஆமா பாஸ் ஆமா கொடுப்பாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ் அர்ஜென்டினாக்கு வந்துச்சு அப்படின்னா they will lose. அர்ஜென்டினாக்கு அகைன்ஸ்டா சொல்றியா? அகேன்ஸ்டா ஏதாவது ஒரு குட் பாஸ், ஒரே ஒரு சூப்பர் பாஸ் வந்துச்சு இது அப்படின்னா they will வரைக்கும் lose. இது வரைக்கும் அர்ஜென்டினா மேட்ச் எல்லாமே அவங்க கன்சீட் பண்ணது, மத்த டீம் போனது எல்லாமே கவுண்டர் தான். சரியா? ஏன்னா இவனுங்க வந்து ஹை லைன்ல நின்றுட்டு இருக்கானுங்க. லிசாண்ட்ரோ மார்டினஸ் உள்ள சுத்திட்டு இருக்கான். எதுக்கு உள்ள சுத்துறானே தெரியல. ரொமேரோ மட்டும் தனியா நின்று இருக்கான். அவனுங்க 3 பேரு 2 பேர் அட்டாக் பண்ணிட்டாலே முடிஞ்சு. சரியா? அதுதான் சொல்றேன். அது அது ஒரு One எரர் தான். pass, good அந்த pass away from losing. அந்த ஒரு எரர் தான் இருக்கு. சரியா? அதுவுமே லமின் யமாலால கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவன் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸே பண்ண பண்ணல. முடியாது. கண்டிப்பா பண்ண முடியாது. லமீன் யமாலால லமின் கண்டிப்பா பண்ண யமால் முடியாது. யார்கிட்ட போடுவான்? ஃபெரான் டெரஸ்ட போடுவானா? அடிச்சிட்டு வர அவரு.
உங்களுக்கு நம்பிக்கை நான் இருக்கா? என்ன பார்சலோனா ஃபேன்ஸா நீங்க சொல்லுங்க. ஓடி வேற யாருக்காவது கொடுப்பானுங்கிறேன். ஃபெரன் டாரஸ் நம்பிக்கை இருக்கு. கோல் அடிச்சிருவானு. என்ன? பெரிய பாஸ் எல்லாம் இல்ல. டிப்ரேன் கணக்கான பாஸ் எல்லாம் கிடையாதுல அது. கிடையாதுல அது. இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன். நீ என்ன டிப்ரேன் கைண்ட் ஆஃப் சொல்லு. பாஸ் எல்லாம் கிடையாதுல ஃபெரன் டாரஸ் போட்டது. இருக்கிற மேன் இங்க இருக்கிறான். 2 மேன் இருக்கானுங்க. அவனை தாண்டி போச்சுல. ஒரு மேன் கப்பையிலேயே போச்சு. அதானே 2 மேன் தாண்டி தான் போயிருக்கு. சரியா? மெஸ்ஸியோ டிப்ரேன் மாதிரியோ இட் இஸ் அ பாஸ் தட் மேட் வின்லாம் கிடையாது. அந்த பிளே தான். அந்த சரி, பிளேயை okay. பார்த்தாலே இல்ல, தெரியும். இல்ல. கோல் சரி, கோல் okay, போன இல்ல, பிளேயே ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு நான் 20 பாஸ் ஒத்துக்கிறேன். போயிருக்கும். தம்பி எல்லாம் ஓகே தான். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு நல்ல பாஸ், ஒரு சூப்பரான ஒரே ஒரு த்ரூ பாஸ் அர்ஜென்டினா கோல் வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன் மெஸ்ஸிக்கு 1 டச் வந்துச்சுனாலே முடிஞ்சு. மெஸ்ஸி கேன் ஸ்கோர், அர்ஜென்டினா கேன் ஸ்கோர். இல்ல நீ ஒரு டீம் நீ ஒரு ஆளை மட்டும் நீ வச்சு நீ சொல்ற. நான் ஒரு டீமே வச்சு சொல்றேன். உங்க டீம்லயே வந்து டிஃபெண்டர் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்கானுங்க. நீங்க வந்து ஹை லைன்ல விளையாடுறீங்க, கொஞ்சம் பிரஷர் போடுறீங்க, மிட்ஃபீல்ட் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால அர்ஜென்டினா வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு. சரி, நீ வந்து அந்த ஒரு எரர் சொல்ற. நான் என்னமா எரர் சொல்றேன்? ஸ்பெயின் அட்டாக்கே பண்ண போறது இல்ல. சரியா? அர்ஜென்டினா மேட்ச்ல அப்படியே பஸ்ஸை தான் பார்க்க பண்ணுவானுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணானுங்க? அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே பாலை பின்னாடி போட்டுட்டே இருப்பானுங்க. லமின் யாமாலுக்கு ஒரு பால் கொடுப்பானுங்க. அவன் உள்ள போறானா பார்ப்பாங்க. அவன் உள்ள போற மாதிரி போயிட்டு பின்னாடி ஒரு பாஸ் கொடுப்பான். இதுதான் நடக்கும். சரியா? அதை தவிர அவனுங்க அட்டாக்கே பண்ண போறது இல்ல. ஃபெரன் டாரஸ்க்கு ஒன்று போடுவாங்களா ஒரு பால், அவ்வளவுதான். அவன் போட்டு அவன் கன்வெர்ட் பண்ணுவானா எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. நிக்கோ வில்லியம்ஸ் ஆடவே மாட்டேங்கிறான். லமின் யாமாலும் ஆட மாட்டேங்கிறான். டீம் இவ்வளவு நேரம் கன்சீட் பண்ணாம இருக்க காரணம் ரொட்ரி, குபார்சி, இந்த ஜூல்ஸ் கொண்டே, இந்த இன்னொரு சிபி லப்போர்ட்டே, இவனுங்க தான். இந்த ரைட் பேக் யார் இருக்கா? போறோம். பெட்ரோ போறோம். குக்குரேலாவும் டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கான். குக்குரேலா முன்னாடி தான் ஆடிட்டு இருக்கான். பெட்ரோ போறோ, இந்த 2 சிபி, ரொட்ரி, அவ்வளவுதான். இதனாலதான் கோல் கன்சீட் பண்ணாம இருக்கு. இருந்துட்டு போகுது. நான் வந்து சொல்றேன், பெட்ரிக்கு வந்து ஒரே ஒரு நல்ல பாஸ். பெட்ரி வந்து சைட்ல தான் பாஸ் போடுறான், எல்லாம் ஓகே. ஒரு நல்ல பாஸ் அர்ஜென்டினா எகென்ஸ்டா போட்டா அர்ஜென்டினா லூஸ். போட மாட்டான். நான் சொல்றது வந்து அர்ஜென்டினா வந்து நான் இதுக்கே நான் சொல்லல. நான் அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து, அர்ஜென்டினா வர்சஸ் என்ன இருந்தாலும் நான் இப்போ சுவிஸ் கூட விளையாட போறாங்க. நல்ல பாஸ் போட்டா அர்ஜென்டினா வெளியேங்கிறேன். பெட்ரி இந்த வேர்ல்டு கப்ல அந்த மாதிரி ஒரு பாஸ் போட்டானா எனக்கு எடுத்துக்காட்டு. இல்ல, போடல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் எப்படி இருந்தான்? ப்ரூனோனால போட முடியும், பெட்ரினால போட முடியும். போட மாட்டாங்க. சரியா? அதேதான் நடக்கும். அவங்க கிளப்ல வந்து இருக்கிற கனெக்ஷன் வந்து கண்ட்ரில இருக்காது. பெட்ரிக்கு தெரியும், அங்க போட்டா ரஃபீனா ஓடுவான்னு தெரியும், அப்போ போடுவான். இந்த சைடு போட்டா லமின் யாமால் ஓடுவான்னு தெரியும். இப்போ வந்து அந்த இது கிடையாது. பெட்ரிக்கு பால் வருதா, லமின் யாமாலுக்கு கீழே உருட்டு, லாங் பாஸ் கூட இல்ல, எல்லாமே கீழே தான் உருட்டிட்டு இருக்காங்க. கீழே உருட்டு, ரொட்ரிக்கு போடு, திரும்ப பின்னாடி போடு. குக்குரால ஒரு பால் அப்படியே முன்னாடி ஓடி பார்ப்பான், திரும்ப பின்னாடி வருவான். இதுதான் நடக்கும். அர்ஜென்டினாவுக்கு வந்து அப்படி கிடையாது. மைண்ட் செட், வின்னிங் மைண்ட் செட் இருக்கும். எல்லாரோடையும் அது செட் ஆகுமானா சொல்ல முடியாது. சரி, அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஃபைனல் என்ன யார் ஜெயிக்கும்? ஓட்டு ஃபைனல் யார்ல ஜெயிக்கும் சொல்ல? ஸ்பெயின் தான். நீ ஸ்பெயின் தானே? அர்ஜென்டினா. நான் வந்து ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ண போறேன், ஷேர் பண்றத. ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா. நான் வந்து பெனால்டி போகும் ப்ரோ. யார் வின் பண்றாங்கிறது வந்து மெஸ்ஸி இன்னைக்கே பெனால்டி மிஸ் பண்ணா. மெஸ்ஸிக்கு பெனால்டி மட்டும் கொடுத்துறாங்கப்பா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸி பெனால்ட்டியே எடுக்க வேண்டானே. ஒண்ணு பெனால்டி எடுக்காம இருக்கணும், எடுத்துட்டான்னா ஸ்கோர் பண்ணிடணும். ஸ்கோர் பண்ணாம தோத்துட்டானுங்க நினைச்சுக்கோங்க, மறுபடி 2016 to 22 நடந்த அதே இதுதான் போட்டோவா போடுவானுங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஜூலியன் ஆல்வரஸும் எடுப்பான், என்சோவும் எடுப்பான். 2 பேர்ல யாராவது எடுத்துட்டு போயிடறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் எடுக்கலாம்.
இவனை கோல் டாலியை கூட்டணும்னு நினைக்கிறானுங்க, அதனால குடுக்குறானுங்க. அது ஓகே தான். இருந்தாலும் இவன் மிஸ் பண்றானால ரொம்ப சப்பையா அடிச்சானே. கொஞ்சம் நல்லா அடிச்சு கீப்பர் பயங்கரமா சேவ் பண்ணதெல்லாம் இல்ல. ரொம்ப சப்பையான ஷாட்டு ஈஸியா சேவ் பண்ணிட்டான். பார்ப்போம், வில் சி. ஆனா பெனால்டி போகும். பெனால்டி வந்து காட்ஸ் பிளான். என்ன நினைக்கிறாரோ பார்ப்போம். ஆனா டஃப்பா தான் இருக்கும். ரெண்டு டீமுமே டஃப்பா தான் இருக்கும். ரெண்டு டீமும் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு டீமும் டஃப்பா தான் இருக்கும். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஸ்பெயின் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபைனலுக்கு. அர்ஜென்டினா உள்ள வராது. ஏதாவது ஒரு இதுல தோத்துரும். இங்கிலாந்து கூட தோத்துரும். பட் அப்ப ஃபார் த ஸ்பெயின் தான் சேக் ஜெயிக்க ஆஃப் போகுது. இட், அப்ப ஸ்பெயின் தான் ஜெயிக்க போகுது. ஸ்பெயினும் சொல்ல முடியாது. ஸ்பெயின் வர்சஸ் பிரான்ஸா இருக்கலாம். இல்ல இல்ல நம்மளோட ஃபைனல்ஸ். prediction for the sake of the prediction, we'll say Spain versus Argentina and ஸ்பெயின் இஸ் go to கோயிங் டு penalty. லிஃப்ட் த ட்ராஃபி. ஸ்பெயின் இஸ் கோயிங் டு லிஃப்ட் த No, ட்ராஃபி. அதானே இல்ல. சொல்ல வர? நான் அது அப்படி சொல்லல. நான் சொல்லணும்ல. அப்படி சொல்லல. ப்ரெடிக்ஷன்னா அதை சொல்லணும்ல. சொல்லல அது என்னன்னு சொல்லு. அதான் சொல்றேன்ல, சொல்ல இது மாட்டேன்னா வந்து என்ன penalty அர்த்தம்? வரைக்கும் போகும். பெனால்டி வரைக்கும் போகும். சொல்லணும், யாரு win ஏதாவது பண்றாங்கன்னு தெரியாது. சொல்லணும். சொல்லணும். ஸ்பெயின் ஸ்பெயின் will lift the trophy. வேர்ல்ட் கப் ஸ்பெயின் 2026. trophy. எஸ் எஸ் அதுக்கு அவர் வழிமுறைகிறாராம். எஸ் எஸ் தான். அது வந்து ஐ டோன்ட் நான் support முதல்ல பண்றாங்க. ஐ டோன்ட் சரியா. சைனிங் ஆஃப். ஆமா. We will meet in after finals. ஓகே ஆஃப்டர் ஃபைனல்ஸ் இல்ல, ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி. ஓகே ஃபைனல்ஸ்க்கு ஃபைனல்ஸுக்கு முன்னாடி. முன்னாடி நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோட் வரும். வெயிட் அண்ட் வாட்ச் ஆமா. கைஸ். நம்ம கைண்ட்லி அப்போ வந்து சப்ஸ்கிரைப் வரைக்கும் பண்ணது வந்து நம்ம ரேங்க் பண்ணணும். சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் டு பண்ணுங்க. சேனல். லைக் பண்ணுங்க, Subscribe. கமெண்ட் பண்ணுங்க. எவனும் பார்க்க இன்ஸ்டால மாட்டேங்கிறீங்க. பார்த்தா ஃபாலோ போன பண்ணுங்க. போன வீடியோக்கு 10 வியூல அப்படியே நிக்குது. 11 யாராவது ஒருத்தர் பாருங்க, சந்தோஷப்படும். நீ பாத்தியா? மல்லாட்டி நான் நீ பார்த்தேன். பாத்தியா? நான் பார்த்தேன். நான் நீ ஒரு பாத்தியா? ஏன் சாமி அவன் பார்க்கல. பாக்கல? பாத்திருந்தா வந்து நான் மொராக்கோக்கு முட்டு கொடுத்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். அவன் பாக்கல. வெக்கமா இல்ல. சரி guys, பார்ப்போம். ஓகே Bye. ஓகே பாப்போம். பை. 6 10க்கு 10.